எங்கள் ஊரில் ஒரு மகான் வென்றிருக்காப்புல. ஐயா ராஜீவ்காந்தியுடைய சொந்த சின்னத்தா மகன், அருமைச்சவர் ராகுல் காந்திக்கு வெரி க்ளோஸ் ரிலேஷன், மாணிக் தாகூர் அவர் பேர். அவரு தம்பி உதயநிதி கிட்ட கேள்வி கேட்கிறாப்புல. தமிழக முதலமைச்சர் மேகதாது அணைக்காக மோடி அவர்கள் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார், நீங்கள் ஏன் சைலண்ட் மோடுக்கு போனீர்கள்? இப்ப இது உதயநிதி நாடு ஒண்ணு மட்டும் இல்ல, இது ஏன் நாடு, இது என் உரிமை. மேகதாதில் அணை கட்டியே தீர்வேன் என்று சொல்பவன் எவன்? அவன் யாரு? காங்கிரஸா இல்ல வேற கட்சியா? அவன் யாரு? இவங்கள மாதிரி ஒரு கேடு கட்டம் இருந்து சிவகுமார் முதலமைச்சர் இருக்கார். அவரு ஓ விஜய் வெரி இம்மெச்சூர்டு பாலிட்டிஷியன். அவன் சொல்லியிருக்கான் இம்மெச்சூர்டு பாலிட்டிஷியன். அவர் சொல்றார் இம்மெச்சூர்டு பாலிட்டிஷியன். அது தமிழ்நாடு டிஎன்சி, அதை தமிழ்நாடு காங்கிரஸ் அவரோட கூட்டணி வைக்கும், அகில இந்திய காங்கிரஸ் திமுகவோட தான் இருக்கும்னு. என்னடா கட்சி இது? என்னடா கட்சி? அவர் ஒன்று பேசியிருக்காருல்ல, பேசிட்டு போறாப்ல. தங்கச்சி சோதிமணி ஒரு கட்சி வச்சிருக்கு, இவங்க ஒரு கட்சி வச்சிருக்காங்க, எங்க ஐயா சிதம்பரம் அவர் மகன் ஒரு கட்சி வச்சிருக்காங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், ஐயா மாணிக் தாகூர் அவர்கிட்ட, என் அருமை சகோதரன்ட்ட, என் உடன் பிறந்தார்ட்ட கேட்கிறேன். உங்களுடைய தன்மானத்தை, உங்களுடைய கட்சியின் மீது இருக்கிற பற்றை நான் மதிக்கிறேன். ஆனால் நீங்க திமுக வாக்குல தான் வென்றிருக்கிறீங்க. நீங்க ஒரு 2000 வாக்கு வித்தியாசத்துல தம்பி விஜய் பிரபாகரனை வீழ்த்திருக்கீங்க. அதெல்லாம் நான் வெற்றியாவே கருதல, போனா போதுன்னு விட்டாங்க. இப்ப நீங்க இந்த பதவி விலகுங்க, விலகிட்டு திமுகவை கடுமையா சாடுங்க, டிவிக்கு கூட்டணியில வந்து நில்லுங்க, போட்டி போட்டு வெல்லுங்க, என்ன வேணாலும் பேசுங்க. என் வீட்டு சோத்தை தின்னுட்டு உடம்ப வளர்த்துக்கிட்டு என்னை எதிர்த்து பேசுறதெல்லாம் எவ்வளவு அநாகரியம். நீ திமுக காரன் ஓட்டுல வென்றுட்டு பூத்து வாக்கக முகவர் போட வக்கு இருக்கா உனக்கு? ஒரு தொகுதியில தனியா நின்று எந்த இடத்துல கட்டுத்தொகை வாங்குவியா? வாங்குவியா நீ? நான் தோத்தாலும் 4 விழுக்காடு வச்சிருக்கேன், நீ வென்றா கூட வராத அவ்வளவு. என்ன உனக்கு? அது ஒரு கட்சி. இவர் வாயை திறந்தா மன்னராட்சி வாரிசு அரசியல். மன்னராட்சி வாரிசு அரசியலின் ஆர்ஜின் இருக்குல்ல, தோற்றுவா இருக்குல்ல, மூலம் இருக்குல்ல, அவர் உன் பக்கத்துல தான் இருக்காப்ல. யாரு? நம்ம ஐயா ராகுல் காந்தி. ராகுல் காந்தி இருக்காரு, அவர் என்ன புதிதா ஏழை எளிய மகன் கட்சி ஆரம்பிச்சிருக்காப்லையா? எவ்வளவு வசதியா பாருங்க. இது மன்னராட்சி, ஆம், இது வாரிசு அரசியல், சரிதான். ஆனால் இந்த வாரிசு அரசியலின் முன்னோடி மூலம் காங்கிரஸ். காங்கிரஸ் அந்த தேர்தல் முடியும் முதல் நாள், ஓட்டு போறதுக்கு முதல் நாள் பேசுறாப்ல, தேர்தலுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் போய் மோடி அமித்ஷா காலிலே விழுவார் அப்படின்னு. 2 வாரத்தில் இவர் போய் விழுகிறாப்ல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.